டைம் ஆயிடுச்சா? என்னடி சீக்கிரம் வந்துட்ட? திருந்துட்டியா? ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் எடுக்க போறேன்னு தெரிஞ்சு வாழ்க்கையே வெறுப்பா போயிட்டு இருந்த டைம். ரிமோட் எங்க? செட்மேக்ஸ். இந்த ஐபிஎல்லாச்சும் வின் பண்ண மாட்டோமான்னு ரொம்ப ஏக்கமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சா? ஏய் திருமதி செல்வ அவ கிடக்குறா. மா இது சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச்மா. இப்போ நீ வெக்கறியா இல்ல நான் வீட்டை விட்டு போட்டா? சரி நீ போறப்போ அந்த ஃபேன் போட்டு போ. ரொம்ப வேர்க்குது. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஆனா மேட்ச் உட்காந்துக்கிறது உண்டோ. ஓகே. ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க? பால்லாம் தின்றான் பாரு. அவுட் ஆடா நீ ஆனது போது போ. தோனி வரட்டும். வந்துட்டான்ல என் சிங்கக்குட்டி வந்துட்டான்ல. கம் ஆன் தோனி. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. ஓ ஐயோ போச்சு தோனி அவுட். ஏய் அந்த இடத்துல தோனி நிக்க வச்சிருந்தா கரெக்டா கேட்ச் பிடிச்சிருப்போம். என்னடா விளையாடுறீங்க நீங்களா ஏன்டா தோனி டீம் சொல்லிக்கிறீங்க? சூப்பர். கம் ஆன் மை பாய்ஸ். என்னடா பண்றீங்க நீங்க? ஐயோ தலைவர அடிக்குது. இந்த மேட்ச் தோத்துருவோம் போல இருக்கே கடவுளே. ஏய் சிஎஸ்கே தோனி. அம்மா வாயில வண்டியா வாழ்த்து வாங்கிட்டு வாய் ஃபுல்லா சிஎஸ்கேன்னு கத்தி நம்ம கத்துனதுனால தான் கப் அடிச்சோன்னு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த டைம். அப்படி இப்படின்னு தோனி ஃபேன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் ஃபுல்லா கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தேன். அண்டர்லைன் தெரிஞ்சிட்டு இருந்தேன். Get ready folks. மார்க்கா வாங்கி வச்சிருக்க நில்றி. ஏய் மம்மி நோ யூ கான்ட் கேட்ச் மீ. ஏ முண்டா ஓடுனது போதும் சாப்பிடவா. நீ எப்ப மேல போன? பரவாயில்ல தோனி மாதிரி நமக்கும் ஸ்டாமினா அதிகம் தான். மீன் குழம்பு எடுத்து வை. நைஸ் ஸ்மெல். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு? ஏய் மா ஓ மிஸ் பண்றீங்களா? இந்தா வாங்க கேட்ச். கம் ஆன். ஐ திஸ் இஸ் ஸ்டம்பிங். ஐயோ மா அடி பாவி. சாரி பா. 28 வருஷத்துக்கு அப்புறமா தோனியோட கேப்டன்ஷிப்ல நம்ம வேர்ல்ட் கப் அடிச்சோம். பல பேரோட கனவு. ஆனா எனக்கு நான் பொண்ணுங்கிறதையே மறந்து நடு ரோட்ல ஆம்பளை பசங்களோட சேர்ந்து கூத்தாடிய காலம் அது. அதுக்கப்புறம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு தோனி நமக்கு கப்பா ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. தோனியை கிரிக்கெட்டரை மட்டும் பார்க்காம அவரை என்னுடைய ரோல் மாடலா எடுத்து அவரை மாதிரியே கெத்தா வாழ ஆசைப்பட்டேன். பா ப்ளீஸ் பா எனக்கு அதே பைக் வாங்கி தாப்பா. உங்ககிட்ட இருக்க நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? நீ வாங்கி தரலன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். என்னம்மா மார்னிங் எக்ஸர்சைஸா? யோ போயா பாப்பா ப்ளீஸ் பா வாங்கி தாப்பா. அப்பா ப்ளீஸ் பா அப்பா குதிச்சிருவேன் பா. ஐ பைக் இது வரேனே நான். அந்த பக்கம். ஓகே ஐ கம் தட்ஸ் இட். போறோம் குட்டி செத்துறோம் நேரத்துக்கு. ஆடி 350ல நானும் ஏதோ ஒரு பைக். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. இத விடு உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணும். என்னடி? நான் நம்ம கிளாஸ்ல ஒரு பையனை லவ் பண்றேன். நம்ம கிளாஸ்லயா? யாரு? அந்தோனி. அவனா? இந்த கொசுக்கே டெங்கு வந்து மாதிரி இருப்பானே. என்னடி மட்டமான டேஸ்ட் உனக்கு? ஏன்னா அவன் பேரு தோனி. அதனாலதான். அப்புறம் 2015ல வேர்ல்ட் கப்பை வெறித்தனமா பார்த்து வெக்ஸ் ஆகி கிரிக்கெட்னு ஒன்று பார்த்தா அது நம்ம தலை தோனிக்காக தான் இருந்தேன். வேலை கிடைச்சி ஆஃபீஸ் போனாலும் நடுவில் யாருக்கும் தெரியாம மேட்ச் பார்த்துட்டு தோனி மேல பைத்தியமா இருந்த டைம்ல தான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி. நானும் தோனி மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னு சின்சியரா ஒருத்தரை லவ் பண்ணேன். ஐயோ பிரேக் ஒயர் எங்க இருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? யாரோட பைக்கு பிரேக் ஒயர் எங்கன்னு தெரியல கட் பண்ணும் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கட் பண்ண போறீங்க? தோனிக்கே ஃபர்ஸ்ட் லவர் செத்துட்டாங்க. எனக்கு எதுக்கு? அதான் பிரேக் ஒயர் கட் பண்ணி அவனை போட்டு தள்ளலாம். கொலகார பாவி. ஓத்தி இந்த மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். அப்புறம் ஹோட்டலா தேடி அலைஞ்சேன் என்னோட அடுத்த லவ் தேடி. ஏன்னா தோனியோட அடுத்த